ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ட்ரெயினியுடைய அடுத்த எபிசோடுங்க. ரியானா நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். அவன் ஐடி கார்டெல்லாம் தனியா கடந்துட்டு இருக்கு. மண்டையை சொரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணா அவங்க அப்பா தான் அடிச்சிருப்பாராட்டு இருக்கு. மகனே, உன் ஆபீஸ்ல இருக்க யாரும் வந்திருக்காங்கடா, செம்மையா இருக்கேன். அந்த பையனோட யாரு டாடி, இதோ வர்றேன் டாடி, யாரா இருக்கும் அப்படின்ட்டு அவன் கிளம்பி போறான். பார்த்தா ஜேனு ரைட்டு லெப்ட்னு திருப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்து கல்யாண ஆல்பத்துல இருக்கலான்னு பார்த்தா புள்ளைக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் கிடைச்சிருக்கு. போட்டோ எடுக்க வச்சுட்டாரு அவங்க அப்பா. டேய் போயிட்டு அந்த பையன் உன்னோட சீனியர் தானே, அவனோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணு, உங்க அப்பா அப்ப விளையாட போறேன் அப்படின்ட்டு இருக்க. இவன் வேற நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான் ரியான்னு. அதுக்கு ஜேன் சொல்லுவான், நான் இங்கிட்டு பக்கத்துல தாண்டா இருந்தேன், உன்னை பிக்கப் பண்ணிக்கலாமே அப்படின்னு வந்தேன். உங்க அப்பா பிடிச்சி எதுவுமே கேட்கல, பேசாம உட்கார வச்சு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. வருங்கால மாமனாராச்சே, அதான் பேசாம இருக்கேன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்க. அப்படியா அப்படின்னு ரியானு சரி ஓகே அப்படின்ட்டு இருக்க. உங்க அப்பா முடிஞ்சா இல்லையா அப்படின்ட்டு இருக்காரு. முடிஞ்சுப்பா அப்படின்னு ரியான் அந்த இடத்த விட்டு வந்துருவான். முதல்ல லைட் ஆஃப் பண்ண, நம்ம போட்டோவை வேற லெவல்ல மிரட்டி விடுறோம் அப்படின்ட்டு அவங்க அப்பா போட்டோ எடுக்க ஆரம்பிக்க. தம்பி சின்ன பையா கியூட்டி பாய் சிரி சிரிங்க தங்கம் கட்டி பெத்தாரு டுட்டு டுட்டு டூ அப்படின்ட்டுலாம் இருக்காரு. உடனே அவனும் சிரிக்கிறான். போட்டோ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. சரின்னு ஆபீஸ்ல பார்த்தா அப்படியே ரிசப்ஷனிஸ்ட் அக்கா கூட கதை அடிச்சிட்டு இருக்கா மோட்டார் டாக்ஸி பத்தி. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வேகமா இன்வாய்ஸ் ஆயிட்டு வராங்க. அக்கா இன்னைக்கு லேட்டா வந்துட்டாங்க, லேட்டா வர வேண்டியது, அப்புறம் எங்களை மிரட்ட வேண்டியதுன்னு போது என்ன வச்சு ஃபன் பண்றேன்னு அடிக்கிறாங்க. ஏதா வலிக்குதுக்கா, ரொம்ப அடிக்காதக்கா கோ அப்படின்ட்டு இருக்கான். இவங்க எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்காங்களா. என்ன இருந்தாலும் நீங்க உங்க தம்பி அடிக்கலாமான்னு சொல்லும்போது டே உள்ள வரியான். அவன் பார்த்தா அப்படி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாதியில ஓடி வந்த சாம்பி மாதிரி இருக்கான். எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்டா புல்லாம் பண்ற, உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க. அப்பன்னு பார்த்து மோ இருக்கார்ல வராரு, அங்கிள் மோ. அவரு நிறைய லக்கேஜ் தூக்கிட்டு வர, இதை தூக்க ஹெல்ப் பண்றா தம்பி அப்படின்னு வேகமாட்டே எல்லாத்தையுமே வாங்கி வச்சிடறாங்க. அங்கிள்னா எப்பா என்ன வெயிட்னு இருக்கு, டே எல்லாத்தையும் அசால்ட்டா தூக்கி வச்சிடறான். டே நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க. என்னன்னு தெரியல அங்கிள், இவன் என் கூட ஸ்டிக் ஆயிட்டே இருக்கான், அவன் சாட்டுக்கு சோகமா இருக்கானோனே. முதல்ல நீ எதுக்குடா இங்க வந்த, போயிட்டு ஒர்க் பண்ணலையா அங்கன்னு கேட்கும்போது இவன் ஹார்ட் பிரேக்ல இருக்க அங்கிள் அப்படின்னு சொல்லுவான். ஏண்டா ஹார்ட் பிரேக்குக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வருவியான்னு ரைமிங்ல அவர் பேசுறாரு. சரி என்னதான் உனக்கு பிரச்சனைப்பா அப்படின்னும் போது அவன் மனசு வெடிச்சு போச்சு. அதனால அவனுக்கு போக வழி தெரியல. எடிட்டிங் ரூம் அவனை ரொம்பவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதனாலதான் என் கூட அவன் ஸ்டிக் ஆயிட்டு இருக்கான். அவன் மனசு ரொம்ப வேதனையில இருக்கு அங்கிள், இந்த இடத்துல நம்ம அவனுக்கு உதவி பண்ணி ஆகணும், அதனாலதான் என் கூட சுத்துறானோனே. இங்க பாருட்டே, இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, நம்ம அதுக்காக செத்து போயிட முடியாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இதேட்ட உடச்சா கூட நம்ம ஒட்ட வச்சிடலாம், செத்து போயிட்டா அப்படிலாம் முடியாது. இப்போ உனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, சுதந்திர காத்த சுவாசிக்கிறேன், சிங்கிள் வாழ்க்கை எவ்வளவு கெத்து தெரியுமா, கல்யாணம் நான் என்கிட்ட கேட்டுப்பாரு, வலி வேதனை எல்லாம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு இருக்க. நானும் இருக்கத்தான் ட்ரை பண்ணேன் கோபால் அப்படின்னுட்டே ஆரம்பிக்கிறான். வீட்டுல இருந்தா இங்க பெருசா போட்டோல கிரிஞ்சு கப்பல்னு சொல்ற மாதிரி பெருசா ஜோடியா எடுத்து வச்சிருக்காங்க. லேப்டாப்ல டிஸ்பிளே, வாட்ஸ்அப்ல டிஸ்பிளே. மாமி விட்டு போயிட்டியா மாமின்னு அந்த போட்டோலாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான்ட்டு எனக்கு காதல் போச்சு, எனக்கு இந்த பொண்ணு வேணும் அப்படின்னுட்டே ஃபீல் பண்ண. சரி நான் ஆம்லேட் செஞ்சு சாப்பிடலான்னு பார்த்தா அந்த ஆம்லேட்ல சாஸ்ல கண்ணுக்கு அதெல்லாம் வருது. அது சிரிக்கிறத பார்த்தா கூட பம்மியோட கண்ணு மாதிரி தான் ஞாபகம் வருது. அவ அடிக்கடி டீ கொடுப்பா, அதுக்கப்புறம் சாண்ட்விச் எல்லாம் கொடுப்பாள, அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. எனக்கு அந்த பம்மி வேணும்னு அழுதுகிட்டே இருக்கான். சரி வாக்கிங் போலான்னு பார்த்தா இவங்க நார்மல் வாக்கிங் எல்லாம் போக மாட்டாங்க, கப்புள் வாக்கிங்ல போயிருப்பாங்க. அதே மாதிரி இவன் வாக்கிங் போற இடத்துல எல்லாம் சோடியா கொஞ்சிட்டு இருக்கதையும் பார்த்து வாழ்க்கை போச்சு, தட்டி பார்த்த கொட்டாபுச்சு, நான் சிங்கிளான வாழ்க்கை போச்சுன்னு அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு தனிமா வேணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு பார்த்தோம்ல தங்கிட்டு இருக்க. ரிசப்ஷனிஸ்ட் அக்கா, இன்னொரு பக்கம் இன்வாய்ஸ் ஆண்டின்னு எல்லாரும் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஆர் டீம்ல இருக்க ஒரு அண்ணா முதுகுல அழுதுகிட்டே உப்பு மூட்டை ஏத்திட்டு போறாங்க. ஒன்னும் இல்ல சாமின்னு அவர் வேற சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. பாக்குறதுக்கே ஃபன்னி மொமெண்ட். உண்மையிலே ஹார்ட் பிரேக் பெருசா தான் இருக்கும் போல. காலகாலத்துல நான் லவ் எல்லாம் பண்ணியிருந்தா தெரியும்டா மருமவனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் மோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன் ஃப்ரெண்டு ரொம்ப இறங்கி போயிட்டான்டா, அவனை எப்படியாவது சேரப் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல என்னன்னா பம்மியோட பிளேஸ் இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கு. அதை எடுத்து அவ பாத்துட்டே இருக்க. யார் நமக்கு வச்சிருப்பா, எடுத்து குடிக்கிறதான்னு அப்படியே பாத்துட்டு இருக்க. தூரத்துல இருந்துட்டே இருக்கான்ல, அவன் தான் வச்சிருப்பான் போல. அவ ஓபன் பண்ணி குடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஜூடி மேம் இருக்காங்கல்ல வராங்க. இந்த பிக்க பாரு, நம்ம ஆபீஸ்ல எடுத்திருக்காங்க, எவ்வளவு கிரிஞ்சா காமெடியா இருக்கு, கண்டிப்பா அடுத்த வாட்டி பிக்ல நீயும் இருக்க போற அப்படிலாம் சொல்லி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே ஏக்கமா பாத்துக்கிட்டே இருக்கான்ட்டே. பக்கத்துல வந்துட்டு சொல்லுவான், ஏன்டா மூவ் ஆன் ஆகுறேன்னு சொல்ற, இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படிடா மூவ் ஆன் ஆவ அப்படின்னோடனே, தப்பெல்லாம் என் பேர்ல தான்டா, அவளுக்காக நான் ஒரு சின்ன எஃபர்ட் கூட போட்டதே இல்ல, அப்படி எல்லா மிஸ்டேக்கையும் என் மேல வச்சுக்கிட்டு அவன் மேல நான் பழி சொல்லவே முடியாது. இப்ப அவ சந்தோஷமா இருக்காதான்னு தெரியலன்னு இருக்கும்போது, சரி உனக்கு ஒரு வேலை இப்ப வாய்ப்பு கிடைக்குது, திருப்பி அவகிட்ட நீ போறதா இருந்தா நீ என்னடா பண்ணுவ, ஏதாவது மாத்த ட்ரை பண்ணுவியா அப்படின்னு கேட்டவனே அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான்ட்டே. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமே. அந்த வருத்தத்தோட பையையும் ரியானையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கேஃபிடேரியல் பிளேஸ்ல
உனக்கு ஜோக்கர்ல யாரை பிடிக்கும் அப்படின்னு பை கேட்டுட்டு இருக்கா. எனக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜேனோட என்ட்ரி. அவனும் காஃபியை ஃபில் பண்ணிட்டு உட்காந்து குடிக்கலான்னு இவனுக்கு யாரை பிடிக்கும், என்ன பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் குழப்பத்துல பாத்துக்கிட்டே இருக்கானா. எனக்கு தெரியும் உனக்கு பைமனத்தானே பிடிக்கும்னு பை சொல்லுவா. அட சண்டால பாதகத்தி சங்கூதிட்டேடி அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் போதே ஜேன் காப்பி எல்லாத்தையும் துப்பு துப்புன்னு துப்பிடுவியான். அவன் துப்புறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பேட்மேன் பிடிக்கும், ஹார்லி டென்ட் அவங்கள கொஞ்சம் பிடிக்கணும்னு எனக்கும் ரொம்ப பிடிக்கும், 10 ஃப்ரெண்ட்ஸ்ல நானும் ஷேர் பண்றேன் அப்படி இப்படின்னு பை உளறிக்கிட்டே இருக்கா. இங்க தொடச்சுக்கிட்டே வந்து வேகமா மெசேஜ் போட்டுட்டு இருக்கான். என்ன சிரிக்கிற, உனக்கு யாரை பிடிக்கும், எதை பத்தி பேசுறீங்க அப்படின்லாம் மெசேஜ் பண்ண. ரியான் அதை பார்த்துட்டு ஹீரோ கேரக்டர்ல எனக்கு பெருசா யாருமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பேட்மேனை பாப்பேன்னு சொன்னேன்னு மெசேஜ் போட்டுட்டு இருக்கானுங்க. பை பாவம் பச்சை குழந்தையா இருக்க, பாப்பா ஓரமா போய் விளையாடுமா. அடுத்து உனக்கு நான் ஜோக்கரை பிடிக்கும்னு நினைச்சேன் போது அப்படிலாம் இல்ல, ஓ நீ அப்ப என்ன பிக் பண்ணிக்கிறியான்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே போனை பாக்குற மாதிரியே பை பக்கத்துல வந்துட்டு டேரியா இங்க பாடுறா நெட்டே வர மாட்டேங்குதுன்னு. ஆமாமா எனக்கும் நெட் வரலன்னு இருக்க. ஜேன் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சமாளிக்கிறான்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். வேற மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க. ஓகே உடனே பிரிண்டர் கிட்ட போன திருப்பி மெசேஜ் பண்றான். எதுக்கு இவன் பிரிண்டருக்கு போக சொல்றான்னு தெரியாமலே பிரிண்டர் கிட்டயும் ரியான் போவான். இப்போ ஜேன் இருக்கான், அவன் ஜெராக்ஸ் மிஷின் கிட்ட போனா ஒரு பேப்பர் இருக்கும், அதை ஓபன் பண்ணி பார்த்தா எதுக்கு ஜேன் பேப்பரை வேஸ்ட் பண்றீங்கன்னு ரியான் கேட்டிருப்பான். அதுக்கு இவன் என்ன பண்ணுவானா ரிப்ளைக்கு திருப்பி ரியான் பாக்குறதுக்காக, இல்ல நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த பேப்பர் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஃபுல்லா ரீயூஸ் பண்றதுக்கு நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்ல திருப்பி ரியான் வருவான். நீங்க இப்படித்தான் பண்ணுவீங்க நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜேன் வந்து பார்த்தா நான் நினைக்கிறதெல்லாம் நீ எப்படி நினைப்ப அப்படின்ற மாதிரி இருக்கும். திருப்பி ரியானுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், என்னடா அப்படி எல்லாமே என்னை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கும் போது உங்களை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு மாத்தி மாத்தி ரீயூஸ் பண்ற இடத்துல அந்த பேப்பரை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இதுல வெக்கம் வேற. ரியான் அவனோட சீட்ல உட்காந்துட்டு பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே இருக்கானா. அதை பை நோட் பண்ணோடனே அப்படியே வாய் சிரிப்பெல்லாம் அடுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க. பைக்கு ஏதோ புரியுது, இங்க ஏதோ நடக்குது, இவன் வித்தியாசமா பிஹேவ் பண்றான்னு அவனையே பார்த்துட்டு இருக்கும் போது பைக்கு ஒரு மெயில் வரும். யார் அனுப்பியிருப்பானா, பைமன் அனுப்பியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் சொன்ன மெயில்லாம் இருக்கு இல்லையா அந்த பிளாக்கிங் கம்பெனிக்காக, நீ என்ன பண்றனா ஃபுல்லா டிராஃப்டா டைப் பண்ணி கொண்டு வா, போய் பிரிண்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அவளும் வந்து ஜெராக்ஸ் மிஷின் கிட்டே அவ போயிடுறா. இதெல்லாம் நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கா ரியான், ஓவரா வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே இருக்கான். ஹெச்ஆர் ரூம்ல பமி என்ன பண்ணிருக்கானா, கிளைண்ட்டுக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி ஜூடி கிட்ட கொடுக்க, இது ஓகே மேம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓ மறந்துட்டேன் மேம், நான் கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஃபிளவர்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. வெரி குட், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளுமே மேம் கிட்ட ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படியே பமி போனுக்கு ஒரு மெசேஜ் பைதான் அனுப்பியிருப்பா. அடியே எனக்கு சோம்டான் சாப்பிடணும்னு தோணுதுடி அப்படின்ட்டு. இவளும் ஆமா நீ எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு ரிசப்ஷன் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உடனே வான்னு பை சொல்லுவா. அப்படியே ரிசப்ஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பமி போகும்போது வெந்திருக்கும் போதே டிரான்சாக்கி ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு சீட் புக் பண்ணிருக்கேன், அங்கதான் ஃபுட் நல்லா இருக்கும், உனக்கு கண்டிப்பா பிடிக்கும், நம்ம 2 பேரும் போலான்னு ஜூடி மேம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே இப்ப அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. வா போலான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சரி மேம் அப்படின்ட்டு இருக்கும் போது அவ கையில அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஜூடி மேம் அதை கவனிக்கிறாங்க. இங்க பாரு பாப்பா, இந்த ஜூஸ் பாட்டில் வந்து ஒன்ஸ் ஓபன் பண்ணனா ஃபுல்லா பினிஷ் பண்ணிடணும், இப்ப அதுல நியூட்ரிஷன் கண்டென்ட் எல்லாமே போயிருக்கும், முதல்ல அதை தூக்கி ஏறி நீயே பண்ணிரு அப்படின்னு கையில கொடுக்க அப்படியே இவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா அதை தூக்கி போறதா இல்லையான்னு. ஆர் டீம் இருக்குல்ல அதுலயே கிடையா கடந்துட்டு இருக்கான். மொத்த குத்தகைக்கு எழுதி வாங்கிட்டாங்க போல டேய. அவன் மேல ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி வச்சுட்டு ஆர் டீம் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு ஃப்ரெண்டு பாக்கிட்ட கேட்டுட்டு இருப்பான், என்னடா மச்சான் உன் ஃப்ரெண்ட நடுவுல வச்சு நலங்கு வைக்க விட்டானே, என்ன ஆச்சு, இவன் உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா, பேகி புடிச்சிச்சேன், ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க பா சொல்லுவான், இவன் ஹார்ட் பிரேக்கிங்ல இருக்கான் அதான் அப்படி இருக்கான், நீங்க ஃப்ரீயா விடுங்கன்னே, அவனை பெருசா எடுத்துக்காதீங்க, உயிர் இருக்கா மூச்சு இருக்கான்னு பாடுறா, எனக்கு என்னமோ பயமா கிடக்கு, இந்த பையன் ரொம்ப டவுனா இருக்கானு போது ஏ பமி எங்க இருக்க அப்படின்னு கத்துவான்ப்பா. உடனே எங்க எங்க பமி 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 அப்படின்ட்டு எந்திரிப்பான். இல்ல என்னடா எங்கடா பமி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பானா. நான் சும்மா செக் பண்ணேன், நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு பாக்க அப்படிங்க. இல்ல நான் தான் அந்த பிள்ளைய மறக்கிறேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஏன்டா கூப்பிட்ட அப்படின்ட்டு இருக்க. டே மச்சான் நீ பண்றது சரியில்லடா அப்படின்ட்டு இருக்காங்க. விடுங்கடான்னு மறுபடியும் உயின்னு உட்காந்துருக்கானா. அவன் உயின்னு உட்காந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க அந்த மொட்டையா இருக்க அங்கிள் சொல்லுவாரு, நீ பேசாம அவகிட்ட மறுபடியும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கேட்க, இல்ல அவ வரமாட்டா, அவ கண்டிப்பா என்ன வெறுத்துருவா அப்படிங்க. நீ முதல்ல ட்ரை பண்ணியான்னு கேட்பான். முதல்ல ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லாரும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து பாரு, அவளுக்கு நீ வேணும் அப்படின்னா நீ தான் ஜெயிக்கணும், விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்ட்டு இருக்க. அவனும் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல. பட் பாருங்களேன், சீரியஸ்லி ஸ்பீக்கிங், நான் ஸ்டார்டிங்ல கிரிஞ்சு கப்புள்ஸ்னு சொல்லியிருந்தாலும் இந்த சீரீஸ்ல இவங்க எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, நமக்கு ஒருத்தர் வேணும்னு போது விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்கள பத்தி தப்பா பேசாம விலகி போறது, இது ரியல்ல நடக்காது. பட் இருந்தாலும் இது பார்க்க அழகா தானே இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, 2 பேரும் சாரி கேட்டுக்கிறது, இது ரியல்ல நடக்காதுன்றனால என்னமோ ஃபேண்டசியா இருக்கனாலவோ என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அண்ணன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இப்ப பம்மி அக்காவும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அது தெரியாம பை வேகமா ஒரு ஜூஸ் இருக்குமா அதை எடுத்து குடிச்சுக்கிட்டு ரொம்ப காட்டமா இருக்குடி குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கா. இருந்தாலும் எப்பவுமே எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட கொடுத்ததே இல்லை, எனக்கு பிடிக்காதுன்னு அவனே சாப்பிடுவான் அப்படின்ட்டு இருக்கா. இவ சரியான சின்ன பிள்ளையாட்டம் இருக்கு. என்னடி சொல்ற, இப்ப ஜூடி மேமோட நீ ஹோட்டல் போன ஃபுட்டு பிடிக்கலையான்னு கேட்க, அதெல்லாம் நல்லா தாண்டி இருந்துச்சு அப்படிங்கிறா. சரி இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு பை கேட்பா. இல்லடி எனக்கு ஒன்னும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ட்டு இருக்க. சரி என்ன குழப்பம் என்கிட்ட சொல்ல, நான் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு பையும் பம்மியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லடி ஜூடி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க, ரொம்பவுமே கேர் பண்றாங்க, என்ன நினைச்சு ரொம்ப ஒரியா இருக்காங்க, எல்லாம் சரிதான். ஆனா சில சமயத்துக்கு மேல எனக்கு அந்த விஷயம் எல்லாம் ஓவரா தெரியுது, எல்லா நேரமும் அப்படி இருக்கிறது வித்தியாசமா தெரியுது. எனக்கு இப்ப ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அவங்க பையன் பொண்ணுன்றதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படி நான் இவ இழுப்பாளா. எனக்கு ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ இன்னும் டெய்ய மறக்கல தானே, உண்மையே சொல்லுன்ட்டுன்னு அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்துக்காட்ட. ஒருவேளை நீ டேக்கிட்ட போறதுன்னா போகலாம், உன்னோட தாட் தான். ஜூடி மேம விடு, உன் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேளு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியே ரியானும் ஜேன் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா மொட்டை மாடியில ஜாலியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல வந்துட்டு முகத்தை பக்கத்துல வச்சுட்டு டைம் மிஷின் இருக்குல்ல அது எங்கேயாவது இருந்தா நல்லா இருக்கணும்னு வேற அப்படின்னு ரியான் கேக்குறான். அப்பதான் கீழே இருந்துட்டு பைமன், ஏன் ரியான் 2 பேரும் பக்கத்துல போங்க, நல்லா க்ளோஸா நில்லுங்கன்னு இருக்க. ஏதோ ஷூட்டிங்க்கு வந்து லொகேஷன் பாத்துட்டு இருப்பாங்க போல. அப்பன்னு பை வருவாளா, வந்துட்டு இருக்கும்போது பைமன் சொல்லுவாரு, சீக்கிரமா அப்படியே அந்த பொசிஷனுக்கு போங்க, ரைட் சைடு போங்கன்னு பை சொல்லுவா. சார் எப்படி இருந்தாலும் இப்ப நமக்கு ரைட் சைடுன்னா அவங்களுக்கு லெஃப்ட் தானே சார். சரி அந்த லெஃப்ட்டுக்கோ கழுதுக்கோ ஏதோ ஒரு கழுதுக்கு போங்க அப்படின்ட்டு இருக்க. எப்படியோ ஒரு வழியா குழப்பத்துல அப்படியே ஷூட் முடிஞ்சிருது. இதுல தனியா பை முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது பிராங்க் கூட க்ளோஸா இருக்கா போல. இத பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கான் ஜேனு. எப்படி பை இவ்வளவு க்ளோஸா பிராங்க் கூட ஆனா அப்படின்ட்டு இருக்கும்போது தெரியல அப்படின்ட்டு இருக்கான். ஆமா இவ்வளவு நாள் நீ இன்டர்னலா இங்க சுத்திட்டு இருக்கியான், உனக்கு யார் இங்க க்ளோஸ், யார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்க, எனக்கு இங்க இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்காங்க, ஆனா யாருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கானோ அவன் லெவலுக்குலாம் இல்ல அப்படிங்க. ஏன் அப்ப யூனிவர்சிட்டில எல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலையா அப்படின்னு கேட்க, எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்ல. ஒரு வாட்டி பை என்கிட்ட சொல்லியிருக்கா, அவளோட யூனிவர்சிட்டியில எல்லாருமே டேலண்டான ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களாம், 6 பேருக்கு டைரக்டர் ஆகணும்ன்றது ஆசையா. என்ன மாதிரி யாருமே இல்லல்ல. எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப பெருமையா இருக்கு மத்தவங்கள நினைச்சு, இன்னொரு பக்கம் என்ன நினைச்சே கடுப்பா இருக்கு, சில சமயம் பொறாமையாவும் இருக்கு. ஏன்னா எதுக்குன்னே தெரியல, நான் எந்த டேலண்டும் இல்லாம ரொம்ப நார்மல் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போவேன், காலேஜ் வருவேன், காலேஜ் போவேன், வீட்டுக்கு வருவேன், இப்படியே இருந்துட்டேன் அப்படிங்க. நீ எதை பெருமை அப்படின்னு நினைக்கிறேன்னு கேட்பான் ஜேனு. உண்மையை சொல்லணும்னா இப்போ அடல்ட்ஹுட் ஆச்சு, நமக்குன்னு ஒரு நல்ல ட்ரீம் இருக்கணும், பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படணும், டிரெக்டர் மாதிரி கேமராமேன் மாதிரி பெருசா இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணதில்ல, நான் பெரிய ஆளும் கிடையாது ஸ்பெஷலும் கிடையாதுன்னு ரியான்னு சொல்ல, நீ எதை ஸ்பெஷல்னு நினைச்சிட்டு இருக்க, உண்மையே சொல்லவா, நீ ஸ்பெஷல்னு சொல்றியே இந்த பைமன், அவருக்கு லெஃப்ட்டுக்கு எதுக்கு ரைட்டுக்கு எதுக்குன்னு வித்தியாசமே தெரியாது. நம்ம அங்கிள் மோ இருக்காருல, அவருக்கு இப்ப மேக் ப்ரோவை யூஸ் பண்ண தெரியாது. அதே மாதிரி நீ சொன்னிய கேமராமேன், அவரு ஜப்பான்ல இருந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி 60,000 பாத் கொடுத்து ஏமாந்துட்டாரு. அதை விட நம்மளோட அந்த இன்டர்ன் அக்கா இருக்குல்ல, இன்வாய்ஸ் அக்கா, அந்த அக்கா நாய்க்கு பயப்படுவாங்க. இப்ப நீ சொன்னி அடல்ட் எல்லாம் டேலண்ட்னு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இவங்க எல்லாருமே அடல்ட் தானே. எல்லார்கிட்டயும் ஒரு திறமையும் இருக்கும், எல்லார்கிட்டயும் ஒரு குறையும் இருக்கு, அதை நம்ம அக்செப்ட் பண்றதுலதான் இருக்கு அப்படின்னு தத்துவம் எல்லாம் ஜெயின் பேசுறான். ரியானுக்கு ஒரு சந்தோஷம், நம்மால் இப்பெல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு. அப்ப திரும்பி பாத்துட்டு இருக்கும் போது என்ன நடக்கும்னா, பைமன் இருக்காருல, அவர் பைய கூப்பிடுவாரு. பை வேகமா நடந்து போறேன்ட்டு காலடி கீழே விழுந்து அவ ஜெராக்ஸ் பேப்பர் எல்லாம் கீழே விழுந்துரும். ஃப்ரெண்டு கொண்டு வந்தோடனே வேகமா ரியான் ஓடி வருவான். அவனை பார்த்துட்டு தான் ஜெயனே ஓடி போவான். பார்த்தா அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பேப்பர் முழுக்க இவங்க 2 பேரும் ராத்திரி 10 மணிக்கு நீ மாடிக்கு வந்தா என்ன காதலிக்கிறதாக அர்த்தம்னு சேட் பண்ணிருப்பானுங்கல்ல, அந்த ஜெராக்ஸ் பேப்பர் தான். இதை பார்த்தோன்னே காட்டிட்டு இருக்கான் ஜென் கிட்ட, இங்க பாருங்க நம்ம வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதை பார்த்த உடனே ஜெயனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அப்போ ஒரு பொண்ணு பை கூட வந்துட்டு இருந்தவ வேகமா அந்த பேப்பர்லாம் எடுக்க வருவாளா, ஏக்கா அக்கா நீ எடுக்க வேணாக்கா, நீ போயிட்டு அந்த பிள்ளைய தூக்க பாருக்கா, நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு இருக்க. ஒரு வேலை சிரிச்சுக்கிறான் எனக்கு கியூட்டா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நெக்ஸ்ட் பாவும் டேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பம்மிக்காக நான் ஒரு மூவி ரெடி பண்ண போறேன் அப்படின்ட்டு இருக்க. மச்சான் கண்டிப்பா என்னோட உதவி தேவைப்படும், எவ்வளவு வேணாலும் பண்ணுடா, பசங்க எல்லாரையும் புள்ளு நிலைக்கு பிசுறு எல்லாம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்க. டேய் ஒன்னு நினைச்சாதான்டா பயமா இருக்கு, உதவி எல்லாம் எனக்கு வேணான்ட்டே சொல்லுவானா. என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன யூஸ்லெஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, நம்மள சுத்தி பசங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, உனக்காக இறங்கி வேலை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், நம்ம ஆர்மியை பாக்குறியா, புள்ளிங்க கமான் அப்படின்னு சொல்லிட்டு மார்வல்ல வர மாதிரி ஆர் டீம்ல இருக்கவங்களா பகுமானமா போஸ்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்தே அவன் மிரண்டுட்டியான். அடுத்து பார்த்தா இவனோட அடுத்த டீம் யாரா, இன்வாய்ஸ்ல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் அக்கா, அதுக்கப்புறமா இன்வாய்ஸ் ஆண்டி எல்லாருமே சிச்சு நாங்க இருக்கோம், எங்க டீம் இருக்குன்னு போஸ்ட் கொடுக்குறாங்க. வாசனைக்கார விளம்பரத்துல வர மாதிரி ஓ அப்படின்னு வாய் வைக்கிறான். அடுத்ததான் இதை விட அல்டிமேட், அவன் என்னோட எடிட்டர் டீம்ல இருக்க எல்லாருமே கையை கட்டிட்டு அப்படியே அதுலயும் சப்பியான புகழ்லாம் ஓவரா போஸ்ட் கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு ஆத்தி விளங்குன மாதிரிதான் அப்படின்ற மாதிரி ஆயிருது. அடுத்ததா காஸ்டியூம் டிசைனிங் டீம்ல
பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சூப்பர்மேன் மாதிரி பரபரக்க அப்படின்னு கலர் கலரா வந்து நிக்கிறாங்க. ரைட்ரா சோழிய முடிச்சுட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரியே அவன் பாத்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்தது போக ரிசப்ஷனிஸ்ட் அக்கா இருக்காங்கல்ல நம்ம ஆர்மி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தோல்ல சாச்சிட்டு அந்த ரொமான்ஸ் பண்ற மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கான். சொல்லு மச்சான் உனக்கு என்ன வேணும் சொல்லு மச்சான் இருக்க. கையில சொடுக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அக்கா தயவு செஞ்சு எந்திரிச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா எந்திரிக்க சொல்ல தம்பி எனக்கும் குறுக்கு வலிக்குதுன்னு அந்த அக்கா போயிடும். இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப டேயோட சேர்ந்து இவங்க எல்லாம் டீமா வந்து இப்ப பம்மியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஐடியா கொடுக்க போறாங்க. நண்பா இந்த வார்ல உனக்கு நான் உதவியா இருக்கேன், நான் தாண்டா உன் தளபதி, உனக்கு ஹெல்ப் பண்றேன்லாம் பேசுவியான். ரைட்டுன்னு சிரிக்கிறான் டே. சரி வேற வழி இல்ல, இந்த பைத்தியக்காரனுங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு வேலை பார்க்கணும்னு டே யோசிச்சுட்டு இருப்பான் போல. ஹெச்ஆர் டீம்ல என்ன நடக்குதுன்னா ஜூடி மேம் யார்கிட்டயோ போன்ல ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஏதுன்னுலாம் தெரியல. பிம்னு ஒருத்தவங்க கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்றாங்க, பர்த்டே விஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திருப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க போல. ஆனா மம்மி அது எதையுமே கண்டுக்கல. அவளோட பிள்ளை எதையோ காணான்னு தேடிக்கிட்டே இருக்கா. ஜூடியை பார்த்தோன்னே மேம் என்னோட பில்லோவை பாத்தீங்களான்னு கேட்க, நான் தான் என்னோட பிளேசரை துவைக்கிறதுக்கு போடுறதா இருந்தேன் வாஷிங்க்கு. அப்போ உன்னோட பில்லோ ரொம்ப அழுக்கா இருந்துச்சு, நான் போட்டேன்னு சொல்ல இவளுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா எதுக்கு இவங்க தேவையில்லாம பண்றாங்க, ஏன் மேம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு யோசிக்க, நான் ரொம்ப ஹரியில இருந்தேன் அதனாலதான் போட்டுட்டேன், வேணா பாருன்னு அவ ட்ரெஸ்ல இருந்து தூசி எடுத்து காட்டுவாங்க, அதனாலதான் நான் போட்டேன்னு சொல்ல அவளுக்கு அது கொஞ்சம் பிடிக்கலன்றதா உண்மை. இப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது உட்காந்துட்டு உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு ஜூடி மேம் சொல்றாங்க. அதாவது பிம் இருக்காங்கல்ல, நீ கொடுத்த ஃபிளாஸ்க்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, உனக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க, ஒரு வழியா ப்ராஜெக்ட் சக்சஸ் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. தேங்க்யூ அப்படின்னு பம்மி பேசிக்கிட்டு இருக்கா. திருப்பி ஜூடி மேம் என்ன சொல்றாங்கன்னா, பீப்புள் பொதுவாவே பெரிய பெரிய பூ தானே கொடுப்பாங்க, உனக்கு எப்படி தெரியும் குட்டி பூ கொடுக்கணும்னு யோசிச்ச அப்படிலாம் கேட்க, அவங்க இன்ஸ்டாவை நான் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா, அதுலதான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு இந்த குட்டியான விஷயம் ஃபிட்டான விஷயம் எல்லாம் பிடிக்கும்ட்டுன்னு, அதான் கிஃப்ட் பண்ணேன்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் அப்படியே பூ பத்தியே போயிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா இந்த மேம் கேக்குறாங்க உனக்கு எந்த பூ பிடிக்கும் அப்படிங்க. அவ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க, பித்தான் இல்ல உன்னை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் கேட்டேன் அப்படிங்க. மம்மி ஆச்சரியத்துல பாக்குறாளா அதிர்ச்சியில பாக்குறாளான்னு தான் புரியல. திடீர்னு மெஸ்மரைஸ் ஆன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ கான்வர்சேஷன் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. எல்லா கான்வர்சேஷனும் முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு, இப்ப வீட்டுக்கு கிளம்பலான்னு பம்மி கிளம்ப போவா. அப்பன்னு பாத்துட்டு அந்த இன்வாய்ஸ் அக்கா இருக்காங்கல்ல, இவளை பார்த்து சைகை காட்டிக்கிட்டே எல்லாமே எப்படி இருக்கு எல்லாத்தையும் நான் தான் மெயின்டைன் பண்ணணும்னா எப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ கரெக்டா பக்கத்துல வரும்போது பேப்பர் எல்லாம் பறக்க விடுறாங்க. அவ குடிச்சு எடுக்க போவாளா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்ட்டே இருக்க. அப்ப திடீர்னு ஆர் டீம்ல இருக்காங்களா, அவங்க திட்டு இருக்குல்ல அந்த தட்டி, அதை வேகமா எடுத்துட்டு வந்து எல்லா பக்கமும் பம்மியை போட்டு மறைச்சிட்டு கோஸ்ட் ரைட் டர்ன் லெஃப்ட்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, பதட்டத்துல இருக்கா. டே என்ன வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பம்மி பொறுமையா நடக்க, எக்ஸ்கியூஸ் மீ நீங்க போங்கன்னு அவளை போகவே விடல. வேணும்ட்டு ஒருத்தர் கால் கிட்ட வந்து மாஃப் போட்டுட்டு இருக்கா. என்னடா பண்றீங்க எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி அவ இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ட்ரெஸ்ஸிங் டிசைனர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ட்ரெஸ் எடுத்துட்டு வேகமா அவளை லிப்டுக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இதெல்லாம் பிளானு. ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சைகை காட்டிட்டு இருக்க. லிப்டுக்குள்ள நான் ஏன்டா வந்தேன், வீட்டுக்கு நான் போகணும்டான்னு போது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கரெக்டா கூட்டிட்டு போயிடறாங்க. அவளை பிடிச்சி தள்ளுன்னு இழுத்துட்டு போறாங்க இந்த காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு. அது மட்டும் இல்லாம சூப்பரான ஒரு பிளேஸ், செம்மையான ஒரு மாதிரி அழகான டெக்கரேஷன், வேற எதுவும் கிடையாது. ரெமோ படம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த படத்துல வர மாதிரி தான் லைட்டிங் செட்டப்போட பம்மியும் டேயும் இருந்த ரொமான்டிக்கான போட்டோஸ் இருக்கு. லைட்டிங் செட்டப்லாம் வேற லெவல்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்கும் போல. அப்படியே ரொமான்டிக்கான ஹீரோ மாதிரி ஸ்பெக்ஸ் இல்லாம வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா டே நின்னுட்டு இருக்கான். இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷம் மம்மிக்கு, அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். இந்த பரதேசி நாய் ஒன்னா இருக்கும் போது இதெல்லாம் பண்ணானா, பிரிஞ்சு பிரேக்கப்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆடிக்கிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பாக்குறாளோ என்னமோ. திடீர்னு அவ என்ன பண்றானா உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த திரை இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ உள்ள போக செம்ம ஹேண்ட்ஸமா டே இருக்கான். ஆனா எனக்கு அந்த மெஸ்ஸி லுக் தான் பிடிச்சிருக்கு. கண்ணாடி போட்டுட்டு ஹூடி ஜாக்கெட் போட்டுட்டு இருக்க டேயை தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அவன் என்ன பண்றானா அப்படியே பாக்குறதுக்கு மைக்கு மோகன் மாதிரி, அது ஒருத்தி மேலே நானும் மையலானேன் தோழியே நீ தூது போடி அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். எவ்வளவு என்ன வேணாலும் பண்ணிருந்தேன் மன்னிச்சிருவுல அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. பம்மியும் அவனை அப்படியே ஐட்டு போய் பாத்துக்கிட்டே இருக்கா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவளுக்கு சந்தோஷப்படுறதா ஷாக் ஆகுறதான்னு தெரியல. அப்படியே கண்ணு கொட்டாம டே பக்கத்திலேயே போயிட்டு இருக்கா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஸ்கூல்ல நிறைய பசங்க பம்மிக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க, ஆனா இவளுக்கு டே தான் பிடிச்சிருக்கு. டே இன்டைரக்டாவும் டைரக்டாவும் அவளை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா என்னன்னா இவன் அவன் கூட தான் இருக்கணும்னு ட்ரை பண்ணிருப்பான். அவனை குழந்தை மாதிரி பாத்துட்டு இருப்பா. அது எல்லாமே தான் என் கண்ணு முன்னாடி ஓடுது. அதனாலதான் ஜூடியை இவ கிஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனா கேக்கெல்லாம் வச்சுட்டு கரெக்டா சீட்ல வச்சுட்டு இருக்கும்போது என்னடா டே பண்ணி வச்சிருக்க அப்படின்னும் போது, பம்மி இங்க உட்கார எனக்காக அப்படிங்க. இந்த மாதிரிலாம் பண்ணா யாருதான் வந்து உட்கார மாட்டேன்னு சொல்லுவா. அதுவும் நம்ம லவ் பண்ண பையன். அப்படியே வேற திரை மறைவுல ஃபுல் டீம், ஆர் டீமு, காஸ்டியூமு, அதுக்கப்புறமா ஹெச்ஆர் டீமு, இன்வாய்ஸ்னு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது இங்க அப்படின்ட்டுன்னு. அப்படியே சூப்பரான ஒரு கேண்டில் லைட் டின்னர் பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க. அப்பன்னு பார்த்து பாருக்கான அவ வேற இடையில வந்துட்டு, மேம்
உங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கு, நிம்மதியா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்கன்னு வேற எங்கேயோ கிடைக்கிற ரிப்பன் எடுத்து கழுத்துல டை மாதிரி கட்டிட்டு கிளம்பி வந்துட்டியான். இவன் தொல்லை வேற தாங்கல. ப்ளீஸ் என்ஜாய் யுவர் மீல் அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டு ரொமான்டிக்கான ஒரு மியூசிக்கை போட்டு விடுவான். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சீரியஸ்லி ஸ்பீக்கிங் இப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்களான்னு தெரியல. பட் கற்பனைனால அழகா இருக்குல்ல, யாரோ ஒருத்தர் சேரணுன்றதுக்காக, யாரோ ஒரு பர்த்டேக்காக ஏதோ ஒரு இடத்துல இப்படிலாம் பண்றாங்கல்ல. இது உண்மையா இருந்திருந்தா எப்படி இருக்கும், உங்க லைஃப்ல இப்படி நடந்திருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு இது பிடிச்சிருக்கா பமி அப்படின்னுட்டே கேட்பான். அவ அப்படியே ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அது அதிர்ச்சியா ஆச்சரியமான்னு தெரியல. பமி, உனக்கே தெரியும் நான் பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்ட்டுன்னு. அன்னைக்கு உனக்காக நான் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணேன். நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடணும், தனியாக இருக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆனிவர்சரியை நான் மறக்கலை, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் அந்த டைமில் நடந்த சூழ்நிலைனால நானும் பையும் பாவும் தான் அந்த இடத்துக்கு போனோம். எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது. இன்னொன்று நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சேன். நீ இல்லாதப்ப தான், நீ இல்லாத அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வலியாக இருந்துச்சு. நீ இருக்கும்போது இருந்த அருமை எனக்கு தெரியலன்றதை ஒத்துக்கிறேன். நீ கொடுத்த ஃபுட்டை சாப்பிடல, நீ பண்ண எந்த விஷயத்தையும் பெருசாக நான் இம்ப்ரெசிவாக கவனிச்சதில்ல. பட் நீ வேணும்னு எனக்கு தோணுதுன்னும் போது மியூசிக் மாறுது. 4 கேரி பைய பிடிச்சிக்கிட்டு இவே வேற வந்துட்டு அதை பறக்க விட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் பைத்தியக்காரன். இதை பார்த்தோன்னே மச்சான் மரியாதை கெட்டு போயிடும், இந்த இடத்த விட்டு போறியில செருப்பு பெஞ்சிருந்தான்னு சொல்ல. சரி ஓகே, முதல்ல இங்கே கிளம்பி வாடா அப்படின்னு அவனை அனுப்பி விட்டுறானுங்க. இவங்க 2 பேரும் இமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். ஏன்டா இப்படி பண்ணி சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு. கூட இருக்க எல்லாருமே டேய் முதல்ல கிளம்பி போடா அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. பாவ அவனும் நன்றி நன்றி அப்படின்ட்டு கிளம்பி போறான். மியூசிக்கை மாத்து, மறுபடியும் சைலண்டா போடு அப்படின்னு மியூசிக்கை மாத்திட அப்புறம் எல்லாருமே உள்ள போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இதுல சப்பியான புகழ் வேற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இது மறுபடியும் ஸ்டார்ட் ஆனா எப்படி இருக்குன்னு போது, நீ என்ன மீன் பண்ணி சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு கேட்க, நான் ஒன்று சொல்லவா, இது நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, நீ எனக்கு வேணும் மம்மி அப்படின்னு கேட்குறான். இங்கே பாடுறா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நினச்சிட்டு இருக்கியா எனக்கு சர்ப்ரைஸ் வேணும், படத்தில் இருக்க மாதிரி நிறைய ஃபேண்டசி கொடுக்கணும், கிஃப்ட் கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நீ எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நினச்சேன், நீ என் கூட இருக்கணும்னு நினச்சேன், நம்ம ஒன்றா கையை பிடிச்சி நடக்கணும்னு நினச்சேன், ஒன்றா சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சேன். நீ என் கூட இருக்கும்போது சிஸ்டத்தை கட்டி எழுகாமல் எப்பயாவது எனக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். நான் கொடுக்குற சாப்பாடை நீ சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உனக்கு நான் பார்த்து பார்த்து செய்கிற விஷயத்த நீ எனக்கு திருப்பி பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, அதை நீ அனுபவிச்சிருக்கியான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் எப்பயுமே உங்ககிட்ட அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் பம்மி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படிலாம் அவங்க பேசுறது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இமோஷ்னலா. தேயும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவ சொல்றதை கேட்டுட்டு இருக்கான். சொல்லப்போனா என்னோட வாழ்க்கையில எனக்குன்னு நான் ஒருத்தனை பார்த்துருக்கேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பெருசா அட்டென்ஷன் கொடுக்காட்டினாலும் அந்த கண்ணாடிக்காரன்னா எனக்கு உசுறு. இது அந்த பையனுக்கு நான் எவ்வளோ நாள் தான் புரிய வைக்க ட்ரை பண்ணேன், அவனுக்கு புரியல. அதனால தான் அந்த பிரிவு நடந்துச்சே தவிர உன்னை யாருக்குடா பிடிக்காம இருக்கும். நீ எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா எனக்கு. என் லைஃப்ல என் மூமெண்ட்ல நான் எனக்கு வேணும்னு யோசிச்ச ஒரு நபர். என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம், ஆனா நீ என் கூட இருக்கும்போது அது நல்லா இருக்கும். உன் கூட ஃபோன் பேசும்போது, உன் கூட சண்டை போடும்போது, உன்னை போட்டு நச்சரிக்கும் போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தாண்டா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு, எனக்கு என்ன சொல்றதுனே புரியல, நீனா எனக்கு இஷ்டம் அவ்வளோதான் அப்படின்னு பம்மி பேசுறா. அப்போ என்ன கேட்பானா, ஜூடி மேம் என்ன ஆனாங்க அப்படின்னும் போது ஃப்ளாஷ்பேக்ல 2 பேரும் பேசிப்பாங்க இல்லையா, உனக்கு என்ன பூ பிடிக்கும்னு, அதை தான் காட்டுறாங்க. அவ என்ன சொல்லியிருப்பான்னா, மேம் ஒரு நாள் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, எது நமக்கு ரைட்டாக ஃபிட் ஆகும், நாம எதை சூஸ் பண்ணணும், நமக்கானவங்க யாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலே இப்பதான் புரியுது, நமக்குன்னு ஃபிட் ஆனவங்க, நமக்காகவே படைக்கப்பட்டவங்கன்னு யாருமே கிடையாது. எனக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு, உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு, என் பைத்தியக்காரன் டேக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். யாரும் இங்கே பர்ஃபெக்டே கிடையாது. உண்மையே சொல்லணும்னா என் கூட அட்டென்ஷன் கொடுக்காததை தாண்டி அவன் எனக்கு வேற எந்த கெடுதலுமே பண்ணதில்லை. அவன் ரொம்ப நல்ல பையன், நீங்களும் ரொம்ப நல்லவங்க. எனக்கு என்னன்னே தெரியல மேம், டே மேல எனக்கு அதிகமான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால என்னால் எதையுமே மாத்திக்க முடியல. இதுதான் உண்மை, இதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஜூடி மேம் புரிஞ்சுக்கிறாங்க. டே கிடைச்சதுடா வாய்ப்புன்னு அவ கையை பிடிச்சிட்டு ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் சேர்ந்துறாங்க. ஆர் டீம்ல இருந்து எல்லா டீம் மெம்பர்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த 2 கியூட்டான கிரிஞ்சு கப்பல்ஸ் சேர்த்து வைக்கிறதுக்கு பை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கு பதிலா இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி, அதாவது பை போயிட்டு கேர்ள் பெஸ்டியா இருந்து அந்த டே உஷார் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலோ, இல்லைனா பமி உஷார் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாலோ கண்டிப்பா அது விளங்கி இருக்காது. ஸோ பாய் பெஸ்டிஸ் கவனத்திற்கு, சாரி பெஸ்டிஸ் கவனத்திற்கு, பாய் கேர்ள் 2 பேருமே இந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஜேனும் ரியானும் இங்க கடைக்கு வந்துட்டாங்க.
கடையில போயிட்டு சிஸ்டத்தை எதையோ நோண்டும் போது ரியானை பார்த்துட்டு ஜெயன் என்ன சொல்லுவான்னா, பரவாயில்லையே இதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி அப்படின்னு. என்ன சாமி சொல்றீங்க, இது எப்படி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்? ஆமா, கஸ்டமர் உங்களை ஹையர் பண்ணணும், என்ன வேலைன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு ஏத்த வேலையை அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நீங்க சின்ன பட்ஜெட்ல செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்க. இதெல்லாம் கேட்டவுடனே ஓ அப்படியும் சொல்லலாம், ஒரு மாதிரி இல்லாட்டினாலும் வேற மாதிரி. சரிங்க வாங்கலாம், நான் பைமன் சாருக்கு பண்ணிருக்க ப்ராஜெக்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் காட்டிக்கிட்டே கதை சொல்லிட்டு இருப்பான். அப்ப க்ளோஸரா ஜெயின் போகும்போது அவனுக்குள்ள ஒரு ரொமான்டிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரும். என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒருத்தன் கன் ஷூட்டரா இருப்பான், ஒருத்தனை சுட்டு தள்ளுறதுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருப்பான். ஆனா அது பொண்ணு. அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஆப்போசிட்லயே அவன் வீடெல்லாம் எடுத்துட்டு டெய்லி கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு மேல அவனுக்கு ஒரு காதல் வருது. அந்த காதல்னால என்னன்னா, அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது இது தெரிஞ்ச பாஸ் என்ன பண்றாருன்னா, அவனை சுடுறதுக்காக வர இவன் அவனோட பாஸையே கொன்னுறான். பாஸை கொன்னதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, அந்த மெஷின் நடக்கிறதையே தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணை காப்பாத்துறான். இதான் கதை அப்படின்னோடனே ஜெயன் அமைதியாவே இருப்பான், பெருசா ரியாக்ஷனே கொடுக்கல. எப்பயும் போல உங்களுக்கு பிடிக்கல தானே அப்படின்னு ரியான் கேட்பானா. நீ ஏன் முதல்ல ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு பிடிக்கலன்னா அர்த்தம் கிடையாது, நீ கான்பிடென்ட்டா ஏதாவது ஒரு ஒர்க் பார்க்கணும், கண்டிப்பா உனக்கு அது கிடைச்சிச்சுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும், நீ சூப்பரா தான் பண்ணிருக்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அவனும் சந்தோஷப்பட்டுட்டு உங்க ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்க, அப்போ ஜெயன் என்ன சொல்லுவானா, எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு, சில பல காலம் சில பல சூழ்நிலை சில விஷயங்கள் மாறி போச்சு, அதனால நான் இப்ப இங்க எப்படி இருக்கேன், அதனால அந்த கனவை கொஞ்சம் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். அந்த இடத்துல போயிட்டு ரியானும் பக்கத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு நான் இன்டர்வியூ வந்த அந்த டைம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பான். என்ன சொல்றேன் எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும் போதுதான், ஆமா நல்லா யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நான் இன்டர்வியூ வந்த அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த காட்டி உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன நினைச்சீங்க, நான் அந்த போரிட்ஜ் டிஷ் இருக்குல்ல அதை தான் சொல்லியிருப்பேன்னு நினைச்சிருப்பீங்க. பட் நான் அதை சொல்லவே கிடையாது. நான் மீன் பண்ணது என்னன்னா, எனக்கு எதுவாகவும் ஆகணும்னு ஆசை இல்லை, அந்த கூட்டத்துல ஒரு ஆளா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு தின்னுட்டு திரிஞ்சிட்டு இருந்தா போதும்னு தோணுச்சு. ஆனா இங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு எனக்குன்னு என்ன வேணும்னு யோசிக்கும் போது கண்டிப்பா எல்லா மீலுமே சேர்ந்த அந்த வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதில் ஃபனி மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு வர வர நீ ரொம்ப க்யூட்டாக புத்திசாலித்தனமாக எல்லாமே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். சரி அந்த ஃபோட்டோ என்னாச்சுன்னு பார்த்தா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து காட்டும் போதே ஒரு விஷயம் சொல்லுவான். ஆமாம் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக சிரிச்சிங்கன்னும் போது ஃப்ளாஷ்பேக்கில் தான் தெரிய வருது. அதாவது தம்பி சிரிங்க அப்படின்னு அப்பா சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவானா, லைட் ஆன் பண்ண போறேன்ட்டுன்னு குட் சிரின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த ஸ்டாண்டில் காலை அடிச்சு தட்டியிருப்பான். அதை பார்த்து தான் ஜெயன் சிரிச்சு இவ்வளோ அழகா ஸ்மைல் வந்திருக்கு, அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போயிருவான் ஜெயினு. இவன் உடனே மெசேஜ் போட்டுட்டு இருக்கான், ரியான் வீட்டுக்கு சேஃபா போயிட்டீங்களா அப்படின்னு கேட்க, என்னது நீ இப்ப வர வர கியூட்டா ஏதோ கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு, வீட்டுக்கெல்லாம் போயிட்டேன், காரெல்லாம் பார்க் பண்ணிட்டேன் அப்படிங்க. இல்ல நான் சும்மா கேட்டேங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, நான் பாத்திருந்தேன் நம்ம கேமரா டீம் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது வேகமா க்ரூ எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அவன் ஒரு கொஸ்டின் கேட்க. அதுக்கு பேர் தான் டிரெக்ஷன் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்றது. இதை டிரெக்டர் போட்டோகிராஃபியை எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு மெயின் கேமரா, அதை சுத்தி நிறைய கேமரா இருக்கும். ஒரு பிக்சரை ஃபுட்டேஜா எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வீடியோ எதுனாலும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் கிளைண்ட்ஸுக்கு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேம்ஸ் எல்லாம் கிடைக்கும். எல்லாத்தையுமே சீக்கிரம் செக் பண்ணிட்டு எல்லா ஃப்ரேம்ஸும் விழுகுதா அப்படின்னு பார்க்கணும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகாம எல்லாம் இருக்கான்னு செக் பண்றதுதான். அப்படி இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும்னு சொல்ல, ஓ சூப்பர், இன்னும் உங்ககிட்ட நான் நிறைய கொஸ்டின் எதிர்பார்க்கறேன், அந்த டீம் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு போது நீ ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ட, போயிட்டு டைம் ஆயிடுச்சு தூங்க போனோனே, ஓகே குட் நைட் ஜெயன் அப்படிங்கிறான். அதை டெலிட் பண்ணிட்டு ஓகே நீங்களும் போயிட்டு நிம்மதியா தூங்குங்க, நானும் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பிடுவான். இந்த பக்கம் இவன் என்ன அனுப்புறான்னா, நீ நாளைக்கு ஃப்ரீயானு டைப் பண்றான், அதை அழிச்சு விட்டுறான் ஜெயனு. திருப்பி ஒரு படம் வந்திருக்கு பார்க்கலாமா அனுப்பிட்டு அதையும் டெலிட் பண்ணிட்டு குட் நைட் ரியானு அப்படின்னு சொல்றதோட இதோட இந்த பார்ட் முடியுது. நான் ஜென்ரலா சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சீரியஸ் செம்மையா இருக்கு. சீரியஸா சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது பர்சனல் லைஃப்க்கு ஒத்து போகும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம எடுத்துக்கலாம், இதுல இருக்க காதல் இதெல்லாம் உண்மையானது. நான் ஏன் அந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு சொன்னா, ரியல் லைஃப்ல உங்க கண்ணு முன்னாடியே நடந்திருக்கும். யாரோ ஒருத்தர் இதுல காதலை பிரிச்சு விடுறதெல்லாம் பாப்பாங்க, அப்படி இல்லாம சேர்த்து வைக்கிறதெல்லாம் பண்றது, நல்ல விஷயத்தெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் எனக்கு என்ன ஆசைனா, நிறைய திறமைகளை நம்ம வளர்த்துக்க முயற்சி பண்ணலாம், எல்லாம் சேர்ந்து இல்ல தனித்தனியா. உங்களுக்கு வர திறமைகளை நீங்க வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. இந்த ஏஜ்ல அட்ராக்ஷன் வர்றது தப்பே கிடையாது, அட்ராக்ட் ஆகுங்க. அட்ராக்ட் ஆனாதான் நம்ம மனுஷங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் அடிமையாகாதீங்க, யாரையும் அடிமையாக்க நினைக்காதீங்க, யார் கேரக்டரையும் தப்பா பேசாதீங்க. யார் கேரக்டரையும் உங்களை தப்பா பேசுற அளவுக்கு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க அன்பு இப்படிதானா, அது டாக்ஸிக்கான விஷயம், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் உங்க கேரக்டரை தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டு உங்ககிட்ட பழகுறவங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்க. நான் இதை நிறைய வாட்டி என்னோட வீடியோஸ்ல எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கேரக்டர் ஒருத்தர் தப்பா பேசிட்டாங்கன்னா அவங்கள நமக்கு பிடிக்கும்ன்றதுக்காக ஒருவேளை ஒன் சைடா லைக் பண்ணலாம், க்ரஷ் இருக்கலாம். ஒரு பையன் தப்பா பேசினாலும் பொண்ணு தப்பா பேசினாலும் உங்க கேரக்டர் அவங்க தப்பா பேசிட்டாங்க,
உங்களுக்கு அவங்கள பிடிக்கும்ன்றதுக்காக அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பேசினதெல்லாம் உங்க மனசுலயே வேதனையா இருக்கும். சீரியஸா சொல்றேன், இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுல வர்ற மாதிரி நல்ல நண்பர்கள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.